சாமியை கொண்டுட்டாங்க. சாமியை சாவுங்க நம்பி டிரைவரை நம்பி என் வீட்டுல இருந்து அழைச்சிட்டு போனான். கலைவான டிரைவர் தான் என் வீட்டுல இருந்து அழைச்சிட்டு போனான். அதுக்கப்புறம் அவன் அக்கு அஜீஸ், அவன் செல்வகுமார் எல்லாரும் ஆஸ்பத்திரியில இருந்து அங்கே அழைச்சிட்டு போனான். எங்க ஆஸ்பத்திரியில இருந்து என்ன வெளில தெளிவிட்டு மாச விடல, பேச விடல. நம்மள பிரிச்சுட்டாங்களே. நம்மள போய் பார்த்தனே சாமி மனசுல என்னையா நினைச்ச? டிரைவர்னு நம்பிட்டு போனியா? டிரைவர்னு நம்பி கட்ட போறான்னு தடையா விட்டேன். என் புருஷன் பேரு ஹெச் அன்சாரி. அவரை என் விட்டு டிரைவர் கலைவான ஆஸ்பத்திரிக்கு சுகருக்கு கட்டு ஆச்சிட்டு போனான். அவன் பின்னாலேயே அவன் செல்வகுமார், அவன் தம்பி அக்கு, அவன் தம்பி மச்சான் அஜீஸு எல்லாரும் வைத்தியம் பண்ணுறேன்னு இங்கே இருந்து சீர்காழியில் வச்சு சீர்காழிலேருந்து கேரளா கொண்டு போய் அங்கே இருந்து மெட்ராஸில் ட்ரிபிள் தள்ளி அங்கே இருந்து காவேரி மருத்துவமனைக்கு தள்ளி ஆம்படான கொண்டுட்டானுவோம். என்னை அண்டவே விடல. ஆம்படான்ட்டா போய் அன்றைக்கி கூட நான் பார்த்தேன். நீங்கள் நல்லா இருக்காருமா, நீங்கள் வர வேணாம், என்னை கொண்டு போய் பசியாச்சு விட்டுட்டான். அவன் கலைவான சூழ்ச்சியாக செஞ்சு காவேரி ஆஸ்பத்திரியில் வியாழக்கிழமை ராத்திரி கொண்ட போய் தள்ளிட்டு நான் வந்துட்டாங்க. மங்கறான் விடிய போன் அடிக்கிறேன். காலையில் வெள்ளிக்கிழமை கிளம்பி சாயந்தரம் போனேன். எனக்கு டைம் முடிஞ்சிட்டு பார்க்குற டைம்னு ஆஸ்பத்திரியில் சொல்லிட்டாங்க. ஆஸ்பத்திரி சுகருக்காக காலுக்கு கட்டக்க தான் போனாங்க. உடம்புலாம் நல்லா தான் இருந்தாங்க. ஆனால் ஐசியூலே வச்சு அவர் சரியான சாப்பாடு முறை கொடுக்காம முதல் நாள் நாங்கள் பார்த்துட்டு வர வரைக்கும் உயிர் இருந்தது. விடிய கிளம்புற 4 மணிக்கெலாம் பெரிய வீட்டுக்கு வந்துட்டுங்கிறாங்க. அந்த சாவில் சந்தேகம் இருக்குது. அதுக்கு தான் நான் அங்கங்கே எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், கலெக்டர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு அதுக்கு ஒரு முடிவு கட்டணும். பார்த்து நோண்டி எடுத்து திரும்பி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ரிப்போர்ட்டு அந்த வேணும். இறந்தவங்க பேரு அன்சாரி. அவர் தம்பி பொண்டாட்டி, அவர் தம்பி பொண்டாட்டியோட அண்ணன் டிரைவர் கலைவனன் டிரைவர். அவங்க தான் ஆச்சரியம் பண்ணுறது. காலில் மட்டும் தானே பொண்ணு. அவங்க தான் போனால் நாங்களும் போனோம். நாங்களும் அங்கே தான் இருந்தோம். நாங்கள் ஒன்று ஒரு நாள் போயிட்டு வந்துட்டு தான் இருந்தோம். பொங்கல் டயத்தில் இருக்கிறதுனால நான் வந்துட்டு திரும்பி போய் இவங்க இருந்தாங்க. ஆனால் அங்கே இறக்கல. நான் பார்த்துட்டு கிளம்பும் போது உயிர் இருந்தது. அவங்களுக்கு சொத்து மேல ஆசை வச்சு தான் கொண்டு இருக்காங்க. இருக்கு சொத்து இருக்கு. அது ஒரு 3-4 கோடி தரும். சாமியை கொண்டுட்டாங்க. சாமியை சாவுல நம்பி டிரைவரை நம்பி என் வீட்டுல இருந்து அழைச்சிட்டு போனான். கலைவான டிரைவர் தான் என் வீட்டுல இருந்து அழைச்சிட்டு போனான். அதுக்கப்புறம் அவன் அக்கு அஜீஸ், அவன் செல்வகுமார் எல்லாரும் ஆஸ்பத்திரியில இருந்து அங்கே அழைச்சிட்டு போனாங்கய்யா. ஆம்படா என்ன கொண்டுட்டாங்க. ஆஸ்பத்திரியில இருந்து என்ன வெளில தெளிவிட்டு மாச விடல, பேச விடல. ஆம்படா என்கிட்ட பிரிச்சுட்டாங்களே. இன்னொரு ஆம்படா நிமிஷத்துல போய் பார்த்தனே. ஐயோ சாமி மனசுல என்னையா நினைச்ச? டிரைவர்னு நம்பிட்டு போனியா? டிரைவர்னு நம்பி கட்ட போறான்னு தடையா விட்டேன். என் வீட்டுல இருந்து ஆச்சுட்டு போயிட்டு அங்க கொண்டே போட்டுட்டானு. பேச விடாம பண்ணிட்டானுங்களே. என்ன வெளியே அப்பயே மயக்கம் நன்றியா? செலவு பண்றான்னு வைத்தியத்துக்கு போன நீ தம்பிய பாத்துட்டு வரலான்னு உயிரை விட்டுட்டியா? என்னையா செஞ்சு கொண்டானுவோ எனக்கு சொல்லையா?